Jungle. அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் தெய்வத்தன்மை பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுனர் நித்ய கோபாலன். வணக்கம். வணக்கம். எல்லாருமே தெய்வம் அந்த ஒரு தன்மைலாம் சொல்கிறாங்க, அதை பெறுவது தான் எப்படி? நிச்சயமாக நம்ம ஒரு ஃபேமஸான லைன் கூட இருக்குது, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்குது. சரி, தெய்வம் இன்னும் ஒன்றா இரண்டான்னு பார்க்கும்போது நிறையா தெய்வங்கள் நம்ம பார்க்குறோம். பல மக்கள், பல கல்ச்சர்ஸில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. யாராக ஆகிலும் அவங்களோட தன்மையை எப்படி நம்ம பெறுவது? நம்ம வெறும் சிலைகளாக தெய்வத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் நமக்கும் எந்த கனெக்ஷன், நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், ஏன் அவங்க மேலே பூத்துவரோம், எதுவுமே தெரியாது. ஆனால் எந்த ஒரு தெய்வமும் உங்கள் கண் முன்னாடி இதுதான்ப்பா தெய்வம், சாமி அப்படின்னு காமிக்கும்போது அவங்க யார், அவங்க என்ன பண்ணினாங்க, அவங்களோட வரலாறு என்ன, அவங்க எந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல ஆசைப்படுறாங்க, இல்லை எதை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு விநாயகர் எடுத்துக்கிட்டால் அவங்க குழந்தை மனப்பான்மை, கற்கும் மனப்பான்மை, இதெல்லாம் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. முருகன் எடுத்துக்கிட்டால் வீரம், போர்க்கலைகள், இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹனுமான், ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டால் அவர் எப்படி சேவை மனப்பான்மையோடு அவர் ராமருக்கு செயல்பட்டாருங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த அந்த தன்மையை நீங்கள் போற்றி அதன் வழியாகத்தான் தெய்வத்தன்மை அடைய முடியுமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வெறும் படத்தை மாட்டி வச்சுட்டு எவ்வளோ பூ போட்டாலும், எவ்வளோ பெரிய பெரிய சிலைகள் வைத்தாலும் அந்த ஒரு தத்துவார்த்தமாக நீங்கள் அந்த தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் தெய்வத்தன்மையை பெற முடியாது என்பதே உண்மை. ஸோ இப்படி தான் தெய்வத்தன்மை அடைவதுன்னா அந்த தெய்வம் என்னவாக இருந்தார், அவர் கொள்கை என்ன, அவர் என்னத்தை நமக்கு உணர்த்துறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் நாம் அந்த விஷயங்களை பின்பற்றி அதை போற்றி துதித்து நாம் அந்த தன்மையை பெற இயலும். ஒரு தெய்வத்தன்மைனா என்ன? போய் வணங்குறது மட்டுமா? அல்ல அதற்கு பின்பு அவங்க சொல்லக்கூடிய அந்த நோக்கம், குறிக்கோள் என்ன? அப்போ ஒரு மனிதன் ஒரு வீரம், விவேகம், இந்த மாதிரி பல்வேறு கூறுகள் ஒவ்வொரு வழிபாட்டுகள்லையும் பின்னாடி இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் நாம் அந்த தெய்வத்தன்மையை அடைய இயலும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெய்வத்தன்மை பெறுவது எப்படி என்பதை எடுத்துரைத்த தியான பயிற்றுனர் நித்ய கோபாலனுடன் விஜயகுமார்.